அமர் புலனே அறிவோனாரன் என்னை தித்திக்கின்றாரன் என்னை அறிவோனாரன் தித்திக்கும் காரணனே அறிவோனாரன் என்னை தித்திக்கின்றாரன் என்னை அன்பர் உள்ள கோயில் கொண்டே அமர் கொண்டே வேதம் படைக்கவும் விமலனளிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்துமை காக்கின்ற வேதம் படிக்கவும் விமலங்களிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்தையும் காக்கவும் வேதம் படைக்கவும் விமலனளிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்துமை காக்கின்றாய் நீ துகத்தை ஓர்க்கும் நாராயணா 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 நீ துகத்தை ஓர்க்கும் திங்கப்பண்ணி அழைக்கின்றாய் விடலை போர்க்கும் இடம்படி அழைக்கின்றாய் நீ துகத்தை ஓர்க்கும் திங்கப்பண்ணி அழைக்கின்றாய் போதும் நீதானே இந்த உலகினிலே பலவடிவினிலே பலவல்லிகளிலே போதும் நீதானே இந்த உலகினிலே பலவடிவினிலே இசவடிவினிலே அன்பர் உள்ளம் கோயில் கொண்டே அமர் கொண்டே அன்பர் மனம் கோவில் கொண்ட அமர் புலனே அறிவோனாரன் என்னை தித்திக்கின்றாரன் என்னை அறிவோனாரனே தித்திக்கும் காரணனே அறிவோனாரன் என்னை தித்திக்கின்றாரன் என்னை அன்பர் உள்ளம் கோயில் கொண்டே அமர் கொண்டே அமர் கொண்டே அமர் கொண்டே நாராயணா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா பராபரத்தில் பரந்தோன்றி பரத்தில் சிவன் தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவில் சதாசிவன் தோன்றி சதா சிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் நாரதப்பட்ட அடியன் தோன்றி அபிஷேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கலகப்பிரியா நாரதா என்ற ஆமம் இன்று அதிகாலை கதிரவனை தரிசித்து கைலாயம் சென்று அம்மையப்பன் அம்பலக்குத்தன் பிரைசுடன் கங்கை கொண்டான் கைலநாதன் சங்கரன் அர்த்தநாரி திருநிலண்டன் பரமேஸ்வரன் சங்கரலிங்கம் ஆடல் சென்ற சிறப்புகளை பெற்ற சாட்சாத் சிவபெருமான ஸ்ரீ வைகுண்டம் சென்று ஆதிநாராயணன் சங்கரநாராயணன் சூரியநாராயணன் ஜெயராமன் கோதண்டராமன் தசரராமன் ராஜாராமன் சீதாராமன் கல்யாணராமன் சிவராமன் ஆனந்தராமன் என் பாட்டன் பரணாமன் சத்தியோகம் சென்று என் மூன்றாம் பிறவின் தந்தையுமான பிரம்மன் பங்கையன் சிட்டிகத்தா சதுர்முகான் என்ற அந்த பிதா மனிதனை கண்வணங்கி மகதையால கரங்கொண்டு மிளகத்தை விட்டோடி இந்த பூலோகத்தை நாடி குமரக்கடவுள் தமிழ்கிழவன் தங்கவலன் குடிகொண்டிருக்கும் இந்த குறுநிலத்திற்கு வந்திருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு கலகமானதை செய்யாவிட்டால் எனக்கு சிறசாகப்பட்டது 1000 நாராயணா நாரதரே டெய்லி சொல்றிய தலை வெடிக்குதுன்னு சரி. ஒரு நாள் கூட வெடிக்க மாட்டேங்குது. அதை இன்னைக்காவது வெடிக்கும் இப்படி படபடன்னு அடிச்சுக்கிட்டு தெரியறான். இன்னைக்கும் வெடிக்க காணா. ஆக இவ்வளவு நேரம் பாருங்க குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்கு தேடி தன்னால. ஆமா அருமையான ஒரு வாசிப்பு. ஆஹா ஆனா என் தலை வெடிக்கணும்னு போட்டு உங்க தோலை உடைக்கிறீங்க பாருங்க. ஆமா ஆக என் தலை வெடிக்கணும்னா இல்ல நீங்க டெய்லி சொல்றீங்க. சரி 1008 சுக்குநூறாகும் ஒரு நாள் கூட ஆக மாட்டேங்குதே என்ன நேரம். அப்படியா? இன்னைக்கு ஆக தலை வெடிக்கும். காரணம் இருக்கு. ஆனா கலகம் செய்யலாட்டி தான் தலை வெடிக்கும். ஓஹோ அப்ப இன்னைக்கு செய்யணும்னு வந்திருக்கிய. அப்புறம் கலகம் செய்யாம இருப்போமா? அவனுக்கு அப்ப நிச்சயம் கலகம் உண்டு. நிச்சயமா கலகம் உண்டு. இந்த செய்யக்கூடிய கலகத்துல வெற்றி ஒண்ணு எனக்கு கிடைக்கணும். இல்ல இல்ல வள்ளி கிடைக்கணுங்கிறீங்களா? அது எனக்கு தான் கிடைக்கணும். அதுக்குமா இல்லையா? ஆக கலகம் செய்ய வேண்டும். யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பல கணபதி, பக்தி கணபதி, சித்தி கணபதி, புத்தி கணபதி, முக்தி கணபதி, பூர்ண கணபதி, முக்குருண கணபதி, தர்ண கணபதி, வீர கணபதி, விக்ன கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய் கணபதி, வர கணபதி, ஏகதந்தி கணபதி, சிருஷ்டி கணபதி, துண்டி கணபதி, துவி முக கணபதி, மும்முக கணபதி, பஞ்சமுக கணபதி, சிங்க கணபதி, யோகா கணபதி, துர்கா கணபதி என்ற அப்படிப்பட்ட செல்வ கணபதி இருக்கு. இன்னைக்கு பாருங்க செல்வம் இல்லாம யாரு இருக்கிறது? யாருமே இல்ல. செல்வம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு குணத்தை விட பணம் தான் முக்கியமா போச்சு. ஆமா. என்ன காரணம்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு மனிதனை பார்த்தோன்னே ஏழையா பணக்காரனான்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறலாம். எப்படின்னு தெரியுமா? ஒரு மனிதன் என்ன பாருங்க, குடும்பத்தை காப்பாத்தணும்னு காலையில எந்திரிச்சு பாருங்க, வேலைக்கு ஓடி நாயா அலைவான். ஆமா. இவ யாரு? ஏழை.
வேலைக்கு போய் நாயா அலையிறவன் ஏழை, காலையில எந்திரிச்சு நாயோட அலையிறவன் பணக்காரன். இங்க வரியா? இது மட்டும் இல்ல, பாருங்க ஒரு ஏழை என்ன பண்ணுவான், 200 அரிசி முடைய வாங்கிடுவான். ஆக ஒரு ஏழை என்ன பண்ணுவான், 200 அரிசி முடைய தூக்கிடுவான். ஆனா அவனால அந்த 200 அரிசி முடைய வாங்க முடியாது. இது ஏழை. இதே பணக்காரன் பாருங்க, 200 அரிசி முடைய வாங்குவேன், அவனால அந்த அரிசி முடைய தூக்க முடியாது. இது பணக்காரன். ஆனா இன்னைக்கு பாருங்க அருமையான ஒரு கூட்டம், ஆமா, தாய்மார்கள் கூட்டம், இளைஞர்களும் அதிகமாவே இருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த இளைஞர்கள் இருக்கையில ஒரு முக்கியமான கருத்து சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொன்னு பாருங்க, எனக்கு 52 ஒண்டாட்டி. உங்களுக்கா? ஆமா, உங்க ஜீவனுக்கு. அப்ப எப்படி ஆச்சிருப்பேன்? என் உடம்புக்கு 52. அத்தாடி. ஆக இந்த 52 இருந்துட்டு போகட்டும். இன்னைக்கு பொம்பளை நம்பி போனவங்க யாராவது பொழைச்சிருக்காங்களா? ஏயா பொம்பளை நம்பி போனிய, அதோட நாசந்தேன். அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து சொல்லலாம்னு இருக்கேன். என்ன கருத்துனா, இளைஞர்களே நல்லா கவனிங்க. தயவு செய்து உங்க தொலைபேசிய சட்டப்பையில வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய கருத்தை கேளுங்க. என்ன கருத்துனா, இந்த புலிக்கு முன்னாடி போன மானு, எப்படி புலிக்கு முன்னாடி போன மானு பொண்ணுக்கு பின்னாடி போன ஆணும் பொழைச்சதா சரித்திரம் இல்ல. ஆக புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எங்க ஆத்தா கை தட்டுதாங்க வருங்க. ஆக பெண்மணி கை தட்டுறாங்க. இருந்துட்டாலும் இந்த இடத்துல பிள்ளையார வணங்கணும். இன்னைக்கு பாருங்க, பிள்ளையாரு வணங்குறதுக்கு ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து? என்ன கருத்து? இந்த மேலோகத்துல முப்புறம் இருந்துச்சுங்க. முப்புறம்னா முக்கோட்டைகள். முக்கோட்டைகளிலுமே 3 அசுரர்கள் இருக்காங்க. அவங்க அராஜகம் தாங்க முடியல. என்ன அராஜகம் பண்றாங்க? என்ன அராஜகம்? அடிக்க மாட்டாங்க, மல்லு கட்ட மாட்டாங்க, சண்டை ஓட மாட்டாங்க. அப்புறம் என்ன அராஜகம் பண்றாங்க? என்ன அராஜகம் பண்றாங்கன்னா, இந்த பூலோகத்துல எங்க எங்கெல்லாம் முனிவர்கள் யாகம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் போய் எச்சியத்தி போட்டு போடுவாங்க. ஐயா ஐயா, இங்க பத்தியாயா? ஏன்னா கடம்பட்டு உடம்பட்டு சாமி கும்பிடுற, நீயார நோலி மேனை விழுந்து கும்பிடுன்ற மாதிரி நாங்க எப்பேடு பாடுபட்டு இந்த யாகத்தை நடத்தவே வந்து எச்சிய துப்புறியான்னு இந்த அசுரர்களை பத்தி தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்பத்தான் பாருங்க சிவபெருமான் என்ன சொல்றாரு, இந்த 3 அசுரர்களை நான் அழிக்கிறேன், ஆனா நான் பயணிக்கிறதுக்கு ஒரு தேர் கொடுங்கன்னு கேட்க. என்னங்க இந்த இருக்கு, என்னது நம்ம பக்கத்து ஊரு, நம்ம வந்து நம்ம சிங்கமனாரி. இங்க இருந்து இந்த சிங்கமனாரி போகணும்னாலே மனிதனுக்கு 2 வீலர் தேவைப்படுது. ஆக பாருங்க, மும்மூர்த்தியிலே முதல் பெருமான் யாரு? சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் தேர் கேட்கறது நான் தானே பயணிக்கிறதுக்கு. அப்ப பாருங்க அந்த முப்புறத்துக்குள்ள அப்ப ஏப்பம்பிட்டு கையன்னு, ஆமா, நல்லது ஒரு திருவிழாவை வச்சு மக்களுக்கு எல்லாம் ரசிக்கணும்னு நாடகம் போடுறாங்க. நாடகத்தை பார்க்க அவங்க வந்திருக்காங்க. ஆனா இவங்க நாடகத்தை பார்க்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கு. ஆனா நாராயணா. ஆக இப்ப பாருங்க, அந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த அசுரர்களை அழிக்க தேர் கேட்கிறாரு. இந்த தேர் மரத்தால செய்யப்பட்ட தேர் போனாலும் தங்கத்தினால செய்யப்பட்ட தேர் போனாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்புறம் எப்படி தேர் செஞ்சு கொடுத்திருப்பாங்க சிவபெருமானுக்குன்னு பாத்தீங்கன்னா, மும்மூர்த்திகள், அதாவது 33 தேவர்களும் தேரா உருமாறி இருக்காங்க. இந்திர ஒரு பக்கம், சந்திர ஒரு பக்கம், அக்னி ஒரு பக்கம், வாயு ஒரு பக்கம், பூரா தலையிலா தொங்குறாங்க. சிவபெருமான் ஏறி உட்கார்றதே தாமுசம் தேர்ல. அப்பத்தான் நம்மால வராரு. யாரு? பிள்ளையாரு. பிள்ளையாரு. ஆமா, இவர் பாருங்க, வந்த உடனே பாருங்க எல்லாரும் நம்மள பாக்குறாங்களான்னு பாக்குறாரு. அங்க மேலோகத்துல யாரும் பிள்ளையார பார்க்கல. உடனே இவர் என்ன பண்றாரு, இந்த தேரா இருக்காங்க பாருங்க 33 தேவர்கள், அதுல சக்கரம் இருக்கு பாருங்க. ஆமா, அந்த சக்கரத்துல 2 பக்கம் இருந்த 2 அச்சாணியை கலட்டி விட்டு போறாரு. இங்க வாரியா? இப்பதான் இந்திரன் பார்த்து சந்திரன் சொல்றான், அங்க வாரு சிவபெருமான் மகன் தேர அச்சாணியை கலட்டி விடுறான்னு சொல்ல, இது பிள்ளையார் காதுல விழுந்துருச்சு. அந்தந்தண்டி காதுல விழுகாம இருக்குமா பாத்தியாயா? அப்ப பாருங்க, பிள்ளையார் காதுல விழுந்த உடனே பாருங்க, இந்த கூட்டத்துல யாரா என்னைய பேசுனா, இந்த கூட்டத்துல யாரா என்னைய ஏசுனான்னு பிள்ளையாரு கேட்க இந்திரனும் சந்திரனும் ஏத்துக்கிட்டாங்க. நான் தான்டா உன்னைய பேசுனேன்னு. நீ ஏண்டா என்னைய பேசுன, நீ ஏண்டா தேர அச்சாணியை கழட்டி விட்டேன்னு 2 பேத்துக்கும் சண்டை. அப்பத்தான் பாருங்க இந்திரன் சொல்றேன், மூலப்பொருள் முதற்பொருள் விநாயக பெருமான், உன்னை வணங்காம போனது குத்தந்தான். எங்க அசுரர்களை அழிக்க போகையில உன்னை வணங்காம போறது குத்தந்தான். அதுக்காண்டி நீ தேர் அச்சாணியை கலட்டி விடலாமான்னு கேட்க, நீ என்னை வணங்கினால் உனக்கு முக்தியை தருவேன், வணங்கலாட்டி உனக்கு சக்தியை தருவேன்னு பிள்ளையார் சொல்ல. பூலோகத்துல கூட மனிதர்கள் உனக்குத்தானே முதல்ல இடம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு காரியத்தை தொழுதாலும் பிள்ளையார வணங்குறாங்க பூலோகத்துல. அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளையாருக்கு கோபம் வந்துருச்சு. சரி, இந்த பூலோகத்து மனிதர்களை சொன்னோன்னே, ஏன்னா மனிதர்கள் இந்த பூலோகத்துல என்னை எப்படி வணங்குறாங்க,
இன்னைக்கு பாருங்க, ஒரு தெய்வத்தை ஆலயம் கட்டி கருவறைக்குள்ள வச்சு கும்பிடுறாங்க. என்னை அப்படியா கும்பிடுறாங்க? யாரு? பிள்ளையார. ஆத்தாங்கரை, குளத்தாங்கரை, கம்மாக்கரை, அங்க நடக்கிற அக்கிரம தப்புலாம் பார்த்துப்புட்டு நான் சும்மா தானடா இருக்கேன். என்ன அக்கிரமம் நடக்குது? சில பேர் துணியோட குளிக்கிறான், சில பேர் துணி இல்லாமலும் குளிக்கிறான். இதை புலாம் பார்த்துட்டு நான் சும்மா தானடா இருக்கேன். பெரிய ஆளுகளை வச்சு எதுவும் கூட்டம் போட்டனா அப்படின்னு சொல்ல. சரி, இதை கூட நான் பொறுத்துட்டு போறேன். எல்லா தெய்வத்தையும் ஒரு தங்கத்தினாலேயோ ஒரு சிலையினால, அதாவது கல்லினால் சிலையினாலேயோ தெய்வமா வடிவாக்கி வணங்குறீங்க. பிள்ளையார அப்படியா வணங்குறீங்க? 5 ரூபாய்க்கு மஞ்சப்பொடியை வாங்குறீங்க. உள்ளங்கையில் எம்பிட்டு கொட்டிட்டு அதில் தண்ணி எம்பிட்டு தொறிட்டு ஒரு குடி குடிச்சிட்டு அருகம்புள்ள சொருகிட்டு பிள்ளையாரப்பா என் குடும்பத்தை காப்பாற்றணுப்பான்னு வேண்டுறீங்க. உங்கள் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்ல. சரி, 5 ரூபாய்க்கு உங்களுக்கு வழி இல்லையா? மாட்டு கொட்டத்துக்கு போய் மாட்டு சாணத்தை அள்ளி ஒரு குடி பிடிச்சி அதில் அருகம்புள்ள சொருகிட்டு பிள்ளையாரப்பா இங்கே நடக்கக்கூடிய தேர்வில் என் மகன் முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு வேண்டுறீங்க. ஆக அதை நான் வேண்டி உங்களுக்கு காத்து தரல. ஆக இப்படிப்பட்ட என்னைய சிலையா வச்சு கும்பிடுறீங்க. சரி, இதை கூட நான் பொறுத்துட்டு போறேன். சாமியாட்டம்னு வைக்கிறீங்க. சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, மாரியத்தா, மாரியம்மா, இப்படி எத்தனையோ வகை சாமியாட்டம் இருக்கு. உதாரணத்துக்கு கச்சை நல்லவன் நெஞ்சை கட்டி கரிக சட்டங்கள் மேல கரிக சட்டங்கள் மேல போட்டு எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வரும் வேகத்தை பாரு. கருப்பசாமி ஓடி வந்து வரந்தருவாரு. ஐயா ஏறி வர வேகத்தை பாரு. ஏறி வந்து வரந்தருவா கருப்பசாமி. எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வரும் வேகத்தை பாரு. கருப்பசாமி ஓடி வந்து வரந்தருவாரு. வெள்ளி நல்ல புடியருவா விளையாடு விச்சருவா. நல்ல புடியருவா விளையாடு விச்சருவா. எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வரும் வேகத்தை பாரு. கருப்பசாமி ஓடி வந்து வரந்தருவாரு. ஏறி வர வேகத்தை பாரு. கருப்பசாமி ஓடி வந்து வரந்தருவாரு. போட்டு மங்கு 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 மங்குன்னு மனிதர்கள் சாமியாட்ட வந்து ஆடுவாங்க. ஆமா. அப்பதான் அந்த மனிதர்கள் போய் கேட்பாங்க, சாமி எந்த சாமி வந்திருக்கிறீங்க? கருப்பசாமி வந்திருக்கிறீங்களா? பெரிய சாமி வந்திருக்கிறீங்களா? இல்ல இந்த பொது சாமி எது வந்திருக்கிறீங்களா அப்படின்னு இத்தனை சாமியை மனிதர்கள் போய் கேட்பாங்க. அப்பதான் அந்த மனிதர்கள் சாமியாடி வந்தவர் சொல்லுவாரு, நான் தான் கருப்பசாமி வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பாங்க. ஆனா இந்த பூலோகத்துல என்னைக்காச்சும் நான் தான் பிள்ளையார் வந்திருக்கேன்னு யாராச்சும் ஆடி இருக்கீங்களா? ஆக சாமியாட்டத்துல கூட என்னை ஒதுக்கி வச்சு புட்டு தானடா ஆடுறீங்க அப்படின்னு இந்த பிள்ளையார் சொல்ல. நான் சொல்லலப்பு, ஆமா. சரி, இதை கூட நான் பொறுத்துட்டு போறேன். சரி, எல்லா தெய்வத்துக்கும் கிடா வெட்டுறீங்க, சேவை இருக்கிறீங்க, இது போக பத்தாதுன்னு 145 கொண்டு வாங்கி. அது வேறையா? ஆமா, கருப்பசாமிக்கு வாங்கி ஆமா. படைக்கிறாங்க. என்னைக்காச்சும் நம்ம பிள்ளையாருன்னு எனக்கு யாராவது 1848 ஏய் 1848 விலை அதிகம்யா. ஆக இப்படி பிள்ளையார் கேட்கிறாரு. சரி, அப்பத்தான் இந்திரன் சொல்றியா, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், நீ சொல்றது வாஸ்துவம் தான். ஆனா ஏன்டா தேரு அச்சானியை கலட்டி விடன்னு இந்த பாருங்க இந்திரன் கேட்க. அப்பத்தான் பிள்ளையார் சொல்றாரு, இந்த உலகத்துல எவனுக்கு ஒருவனுக்கு விதி முடிய போகிறதோ அந்த உயிரை கணக்கிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சித்திரகுப்தன். உயிரை பிடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யமதர்மன். சிவபெருமான் போய் 3 அசுரர்களை பிடிக்க போறாரு, உயிரை பிடிக்க போறாரு. ஆக பாருங்க, அங்க கணக்கெடுக்கிறதுக்கு உயிரை பிடிக்கிறதுக்கும் சித்திரகுப்தனும் யமதர்மனும் வேணும். அவங்க 2 பேரும் அச்சானியா இருந்துக்கிட்டா சிவபெருமான் போய் என்னன்றா உயிரை பிடிப்பாருன்னு கேட்க 33 கோடி தேவர்களும் கைத்தட்டி ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க கைத்தட்டாம உட்காந்துருக்கீங்க, என்ன காரணம்? நன்றிங்க நன்றிங்க. ஏன்னு கேளுங்க, ஏன் கைத்தட்டாம இருக்காங்க? ஏன்? இன்னைக்கு ஃபுல்லாமே காசு கொடுத்தா தான் கை தட்டுற மாதிரி காலம். ஆமா ஆமா. நான் காலையில எல்லாத்துக்கும் 300 ரூபா தந்துடுறேன், கை தட்டுங்கடா. ஆக எப்படி எல்லாம் இருந்துட்டாலும் இந்த நடந்த சம்பவம் எல்லாம் பாருங்க. சிறிது நேரம் கழிச்சுட்டு அந்த பிள்ளையாரோட வாகனம் ஒண்ணு இருக்கும் பாருங்க, மூஞ்சிரு. ஆமா. அதுக்கு இது தாமதமா தான் தெரியுது. பிள்ளையார்கிட்ட இந்த இந்திரனும் சந்திரனும் சண்டை ஓட்டது. அப்பதான் அந்த மூஞ்சிருக்கு மூஞ்சியை தூக்கிக்கிட்டு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி? யாராய எஜமான பேசுனா, யாராய முதலாளிய பேசுனா, நான் உண்ணாவிரதம் இருப்பேன், நான் தீ குளிப்பேன், என் வேலையை ராஜாமா பண்றேன் அவங்க சத்துக்கு அப்படின்னு இந்த மூஞ்சியை தூக்கிக்கிட்டு தெரியுது.
அப்பத்தான் பிள்ளையார் வந்து புடனில ஒரு தட்டு தட்டி போமுதேவி உனக்கு இருக்கிறத இம்புட்டு உண்டு. போமுண்ட நீயே சாப்பிடுற அரை தேங்காய் சில்லு அரை தக்காளி நீ எந்த உண்ணாவிரதத்தை இருக்க போற அப்படின்னு அங்க நடக்கவிருக்க காரியம் நல்லபடியாக முடிந்து விட்டது. அப்படிப்பட்ட அந்த செல்வ கணவதியை எப்படி வழங்கணும்னு பார்த்தீங்கன்னா, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, தவ கொழுந்தே, சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, கீதையை எழுதி தந்தே மக்கள் தோற்று கீர்த்தி விநாயகனே, அந்த கீதையை எழுதி தந்து பக்தர் கூரை தீர்த்திடும் நாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. வாமனமாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே, வாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே, பீமனை நிறுத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே, அந்த பீமனை நிறுத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. நல்லதோர் செயலிலெல்லாம் உடனிக்கும் வல்லமை கணபதியே, நல்லத செயலிலெல்லாம் உடனிக்கும் வல்லமை கணபதியே, பிள்ளையாரே கண்ணிதாம் மும்முற்றிக்கும் பெரியவனே நேசா. பிள்ளையாரே கண்ணுதான் மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தை, சிவகுல தவ கொழுந்தை என்னை எங்கே சீருடன் ஆள்பவரே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சித்தி விநாயகனே. அப்படி இருக்கணுமுங்க. ஆக என்னதான் மூலப்பொருள். நன்றி ஆத்தா, நன்றி ஆத்தா. ஆக கைதட்டி பெருமைப்படுத்திய அத்தனை தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பாருங்க எல்லா கிராமத்திலையும் இந்த ஆண்கள் கூட்டம் தான் முன்னாடி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த பொன்னான கிராமத்துல பெண்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்காங்க. உங்களை எல்லாம் பார்க்கையில என்னை பெத்த தாய் போல இருக்கு. அனைவருக்கும் இந்த அதாவது சிரித்தால் முகமழகு, அன்பு காட்டினால் மனமழகு, நல்லவனாக இருக்கும்போது குணமழகு, நீயாக இருக்கும்போது எல்லாமே அழகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நீங்களாக இருந்து நான் நானாக இருந்து நான் பாடக்கூடிய பாடல்களுக்கும் பேசக்கூடிய பேசுகளுக்கும் கைத்தட்டிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, என்னதான் முதற்பொருள் விநாயக பெருமானை வணங்கப்பட்டாலும் கூட கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பனை வணங்கணும். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துல தான் எங்க பொழப்பு நடக்குது. ஆக நீங்க நல்லா இருந்தாதான் நடிகர்கள் நாங்க நல்லா இருக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேனாங்க, மனிதனா பிறந்து விட்டா ஒரு முறையாவது சபரிமலைக்கு போயிடணும். என்ன காரணம்னா இன்னைக்கு பாருங்க பல பேருக்கு சபரிமலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காம போய்விடலாம். நம்ம நினைச்சா சபரிமலைக்கு போக முடியுமா? ஐயப்பன் அழைக்கணும். ஆமா, நம்ம நினைச்சா போக முடியாது, ஐயப்பன் அழைக்கணும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு போகாமையே அவரோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு ஒரு நான் உபாயம் சொல்றேன். சபரிமலைக்கு போகாமையே அந்த ஐயப்பனோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன். என்ன உபாயம்னா, உங்க ஊர்களில் சபரிமலை ஐயப்பனுக்கு இருமுடி கட்டிட்டு போற அன்னைக்கு அன்று ஒரு நாள் மட்டும் முழு விரதம் இருந்து கரிமீன் எதுவும் சாப்பிடாமல் ஒரு தேங்காயில நெய்ய நிறைச்சு குருசாமி இருமுடி கட்டிலையோ கன்னிச்சாமி இருமுடி கட்டிலையோ அந்த நெய் தேங்காவை செலுத்துருங்க.
ஐயப்பே ஏத்துக்கிருவாரு. ஏப்பு ஒரு தூக்குச்சட்டியில் நெய்யை கொண்டு போகலாம், ஒரு சுர குடுக்கையில் கூட நெய்யை கொண்டு போகலாம். எதுக்கு வேலை இல்லாமல் ஒரு தேங்காயில் ஓட்டையை போட்டு அதில் நெய்யை நிறச்சி நம்ம சபரிமலை ஐயப்பனுக்கு கொண்டு போகிறோம்? காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இந்த நெய் மகாவிஷ்ணுவின் அம்சம், தேங்காய் சிவனோட அம்சம். தேங்காய் எப்படி சிவனோட அம்சம் பாருங்க. தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவனுக்கும் தேங்காய்க்கு குடிமி இருக்கு, சிவனுக்கும் பாருங்க. சிவனுடைய தலையில் கங்கை எனக்கூடிய நீர் உள்ளது, தேங்காய் உள்ள என்ன இருக்கு? அதே நீர் இருக்கா? சிவனுடைய கையில் திருவோடு உள்ளது, தேங்காயை சுத்தி என்ன இருக்கு? அதனால தாங்க தேங்காய் சிவனோட அம்சம். அப்பேற்பட்ட அந்த சபரிமலைக்கு போனா 18 படியை தொட்டு கும்பிட்டோம்னா வாழ்க்கையில மோட்சம் கிட்டு முண்டுவாங்க. 18 படியில என்ன இருக்குன்னே தெரியாம நம்ம தொட்டு கும்பிட்டு வரலாமா? 18 படியில அர்த்தம் இருக்கு. ஆமா, அர்த்தம் சொல்றதுக்கு தானே, விளக்கத்தை சொல்றதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். ஏன்னா 18 படியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் படியில் சூரியனும், 2ஆம் படியில் சிவனும், 3ஆம் படியில் சந்திரனும், 4ஆம் படியில் பராசக்தியும், 5ஆம் படியில் செவ்வாயும், 6ஆம் படியில் முருகனும், 7ஆம் படியில் புதனும், 8ஆம் படியில் விஷ்ணுவும், 9ஆம் படியில் குருவும், 10ஆம் படியில் பிரம்மாவும், 11ஆம் படியில் சுக்கிரவனும், 12ஆம் படியில் லட்சுமியும், 13ஆம் படியில் சனீஸ்வரனும், 14ஆம் படியில் மனுவும், 15ஆம் படியில் ராகுவும், 16ஆம் படியில் சரஸ்வதியும், 17ஆம் படியில் கேதுவும், 18ஆம் படியில் விநாயக பெருமான் குடிகொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த 18 படியை தொட்டு கும்பிட்டா வாழ்க்கையில் நன்றிங்கப்பு 18 படியை தொட்டு கும்பிட்டோம்னா வாழ்க்கையில மோட்சம் கெட்டு முன்னுவாங்க. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஆணவ மாயை போன்ற அகந்தைகளை நீக்கி வாழ்க்கையில் துன்பத்தில் இருந்து இன்பத்தை தரக்கூடியதே அந்த சபரிமலை ஹரிஹரசுதன் ஆனந்த ஐயப்பனோட தரிசனம். அப்படிப்பட்ட அந்த ஐயப்பனை சந்தனத்தை பூசிக்கொண்டு சந்தன விச பிரியரை எப்படி வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. ஐயப்பா எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பன் கோயில் சந்நிதியில் சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுவத்தி எங்கே மணக்குது. ஐயப்பா எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பன் கோயில் சந்நிதியில் சந்தனம் மணக்குது. பள்ளி கட்ட சுமந்து கிட்ட பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. ஐயப்பா அந்த பனிமலையை ஏறிடவே சக்தி பிறக்குது. பள்ளி கட்ட சுமந்து கிட்ட பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பகவானே பார்த்து புட்டா பாவம் பறக்குது, பகவானே பார்த்து புட்டா பாவம் தொலையுது. 18ஆம் படி தொட்டா வாழ்வு இனிக்குது. ஐயா, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பன் கோயில் சந்நிதியில் சந்தனம் மணக்குது. பொங்காவண்ண தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், அதன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார். ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறார். பொங்காவண்ண தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், அதன் வேங்கையின் மேல்
மணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா ஆக அப்படி இருக்கணுங்க. நன்றி 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 நன்றி. ஆக அப்படிப்பட்ட அந்த கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பனை வணங்கி விட்டாலும் கூட ஆக இப்படிப்பட்ட அந்த இடத்துல பாருங்க எத்தனையோ தெய்வங்கள் இருந்துட்டாலும் நம்ம ஊர்ல வணங்கக்கூடிய தெய்வம் பேர் என்ன அர்த்தம்? நல்லம்மாள் ஆக மொத்தம் ஒரு அது ஒரு அம்மன் சிலை தான். ஆக பாருங்க தனம் தரும் கல்வி தரும் ஒருபோதும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நலனை எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடக்கணிகளை என்ற தேனாச்சிபுரி மதுரை மீனாட்சி இருந்துட்டாலும் காட்டு கருப்பன் பட்டியில இங்க குடிகொண்டிருக்கும் இந்த அம்மனை வட்ட வட்ட பொட்டுக்காரிய சருகப்பட்டு சேலக்காரிய எப்படி அழைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வட்ட வட்ட பொட்டுக்காரி சருகப்பட்டு